அந்த அக்கௌண்ட்டை ஒன்லி ஃபார் யூடியூப்காக மட்டும் தான் நீங்க வச்சுக்கணும். வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. பர்சனலுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. உங்க வீடியோஸ் உங்க சேனல் அது நீங்க செக்யூர்டா வச்சுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகலாம். சப்போஸ் நானே வேற ஏதாவது சிஸ்டம் லாகின் பண்றாங்க, என்னோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். நீங்க நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பீங்க, நீங்க போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஆனால் நீங்க ஒரு 5, 10, 15 வீடியோஸ் போஸ்ட் பண்ணி Hello guys, welcome back to my channel MK Worldwide. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to set up a YouTube channel. YouTube channel நம்ம ஓபன் பண்ணனும்னா அதோட செட்டப்ல நம்ம எப்படி என்ன பண்ணனும்ங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So let's get into the video. First நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு Gmail அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கணும். அந்த அக்கவுண்ட்டை only for YouTubeக்காக மட்டும் தான் நீங்க வச்சுக்கணும். வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. பர்சனலுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. அந்த Gmail ID let it be only for the YouTube channel. நீங்க அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க. So அதுக்காக நீங்க ஒரு Gmail அக்கவுண்ட் ஒன்னு ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் அதை கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அது நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபைனலாக நீங்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் அது ஓப்பன் ஆகிடும், க்ரியேட் பண்ணிடும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் யூடியூபுக்கு கொண்டு போயிட்டு அந்த சேம் ஐடி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிடுங்க. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் சைன்இன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஒரு யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட் அ சேனல் அப்படின்னு கொடுங்க. கிரியேட் அ சேனல் கொடுத்தோன்னா சேனல் நேம், பிக்சர் எல்லாமே கேட்கும். நான் வந்து என்ன சேனல் கொடுக்குறேன்னா மை vlog அப்படிங்கிற ஒரு நேமில் நான் ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்கள் யூடியூப் சேனலுக்கு. ஸோ அப்படி க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேனல் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் வீடியோஸ் உங்கள் சேனல் அது நீங்கள் செக்யூர்டாக வச்சுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு ரொம்ப ப்ரியாரிட்டியான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகலாம், நம்ம அக்கௌண்ட்டை யார் வேணாலும் ஹேக் பண்ணிக்கலாம், நம்ம பாஸ்வேர்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம எவ்வளோ வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்காக எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அந்த டைம் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ யாராவது உங்கள் சேனலை ஹேக் பண்ணணும்னு நினச்சாலோ, அவங்க ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் சேனலில் லாகின் பண்ணும்போது நீங்கள் அவங்க 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கலையா, அதுலேருந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் அதில் 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்டர் பண்ணி தான் நீங்கள் அதை எனேபிள் பண்ணுவீங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஒரு டிவைஸும் நீங்கள் கேட்கும். அந்த டிவைஸை நீங்கள் எந்த டிவைஸை நீங்கள் செக்யூரிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கீங்களோ அந்த டிவைஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ நான் சப்போஸ் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஃபோன்லேயே என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா அதில் நான் 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போடும்போது என்னோட நம்பரை நான் கொடுத்து லாகின் ஓடிபி என்டர் பண்ணிடுவேன். செகண்ட், இந்த மொபைலுக்கும் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல லாகின் இருக்கு இல்லையா, சப்போஸ் இப்போ என்னோட அக்கௌண்ட் யாராவது லாகின் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா அவங்க சிஸ்டம்லேருந்து பண்ணும்போது என்னோட மொபைலுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதில் வந்து someone is trying to log into your account, is it you, verifies you or else inform us அப்படின்னு சொல்லும். எஸ் இட்ஸ் மீ, நான் எஸ்ன்னு நான் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நானே எந்த சிஸ்டம், சப்போஸ் நானே வேறு எதாவது சிஸ்டம் லாகின் பண்ணுறாலோ என்னோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் நான் எஸ்ன்னு கொடுத்தா தான் என்னோட சிஸ்டம்லேயே அது வந்து லாகினே ஆகும். ஸோ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜிமெயிலில் போயிட்டு மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் வந்து டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டர்ன் ஆன் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் வித் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும். அது நீங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்களோட நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணணும், அதை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனோட செட்டப்புக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும்.
ஸோ அதில் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். மொபைல் நீங்கள் இதை என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இதில் ஓடிபி மாதிரி ஒன்று அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் ஆகிடும். 2 ஸ்டெப் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் வந்து உங்கள் விளாக்ஸ்லாம் நீங்கள் வந்து வீடியோஸோ இல்லை என்ன கண்டென்ட் மேக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணும்போது உங்கள் விளாக் வந்து உங்களோட யூடியூப் செலக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னா உங்கள் வீடியோட குவாலிட்டி ஒன்று இருந்தாலும் அதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தம்ப்நெயில். உங்கள் வீடியோவை நீங்கள் என்ன மேக் பண்ணுறீங்க அந்த கண்டென்ட்டோட ஒரு ஷார்ட்டாக உங்கள் கண்டென்ட்டோட டாப் வியூவில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து காட்டணும். அந்த அளவுக்கு உங்கள் தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். உங்கள் வீடியோவோட உங்கள் தம்ப்நெயில் உங்கள் வீடியோவில் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலே காட்டியிருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இப்போ பீப்புள் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகும்போது ஒவ்வொரு வீடியோவும் இப்போ கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க அந்த தம்ப்நெயில் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து கெஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டைப் ஆஃப் கண்டென்ட், இந்த கண்டென்ட் வச்சு அவங்க அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் தான் இருக்குங்கிறத அவங்க தம்ப்நெயிலை பார்த்து தான் புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் தம்ப்நெயிலை நீங்கள் அட்ராக்டிவாக வச்சுக்கோங்க. whatever content you make, whether it is a vlog or it is a how-to channel or it is a how-to video, travel vlog, whatever it be, நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலில் சொல்கிற அளவுக்கு உங்கள் தம்ப்நெயிலை ஷார்ப்பாக அட்ராக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க. மெயின்லி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. போது உங்களோட தம்ப்நெயில் உங்கள் வீடியோ கண்டென்ட் அண்ட் குவாலிட்டியை நீங்கள் அழகாக மேக் பண்ணி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, தென் நவ் இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி இந்த வீடியோ ரீச் ஆகும்? நீங்கள் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு 5, 10, 15 வீடியோஸ் போஸ்ட் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபரோ இல்லை வியூஸாக அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, உங்களோட சேனல் கீவேர்ட் அதை நீங்கள் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வீடியோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் நீச் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சேனல் கீவேர்ட்ஸில் நீங்கள் கொடுத்துடணும். இப்போ இட் இஸ் அ ஹவு டு வீடியோ, உங்களோட சேனல் பேஸ்ட் ஆன் ஹவு டு அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் கீவேர்ட்ஸில் போயிட்டு பீப்புள் எப்படி சர்ச் பண்ணால் உங்கள் வீடியோ வரணுமா நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் உங்கள் சேனல் கீவேர்ட்ஸில் என்டர் பண்ணணும். இப்போ வந்து சேனல் கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேனல் கீவேர்ட்ஸ் எப்படி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வந்து யூடியூப்பில் உங்கள் யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கும். அந்த யூடியூப் ஸ்டூடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே செட்டிங்ஸ்ன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் ஜென்ரல், சேனல், அப்லோட் டிஃபால்ட்ஸ், பர்மிஷன், கம்யூனிட்டி அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சேனல் அப்படின்னு போய்க்கோங்க. பேசிக் இன்ஃபோவில் இஃப் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா ஆர் ஃப்ரம் விச் கண்ட்ரி அந்த கண்ட்ரி நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆட் கீவேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் வந்து உங்கள் வீடியோட கண்டென்ட் என்ன, நீங்கள் என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்கிற கீவேர்ட்ஸு நீங்கள் இதில் தான் என்டர் பண்ண போகிறீங்க. இப்போ இது வந்து ஒரு vlog சேனலாக இருக்குன்னா நீங்கள் வந்து vlogsன்னு கொடுத்துக்கலாம். ஆர் இஃப் இட் இஸ் அ ஃபுட் vlog சேனல்னா நீங்கள் வந்து ஃபுட் vlog அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ட்ராவல் vlogகாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராவல் vlogsன்னு கொடுத்துக்கலாம். ஆர் வாட் எவர் இட் பி, இட் இஸ் ஹவு டு சேனலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹவு டுங்கிறத போஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் நேமு நீங்கள் வந்து கீவேர்டாக கொடுத்துக்கலாம், மை vlog அப்படிங்கிறது. இப்போது இது வந்து என்னோட ட்ராவல் vlog சேனலாக இருக்குன்னா நான் ட்ராவல் vlogன்னு போட்டுட்டு அதோடு சேர்த்து என்னோடய சேனல் நேமே நான் வந்து இதில் வந்து நான் போட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து ட்ராவல் vlog அப்படின்னு யாராவது சர்ச் பண்ணாங்கனாலும் என்னோடய சேனல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ என்னோடய சேனல் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகிடுச்சு, இப்போ ஓரளவு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ என்னோட சேனல் அவங்க ஒரு சில பேருக்கு தெரியும்னா அவங்க வந்து என்னோட சேனல் ட்ராவல் vlog அப்படின்னா என்னோட ட்ராவல் vlogsன்னு போட்டு என்னோட சேனல் நேம் போட்டு, ஏன்னா ட்ராவல் vlogன்னு போட்டு நிறைய பேரோட சேனல் லிஸ்ட் வரும். ஸோ அதில் பர்டிகுலராக என் சேனலும் வரணும்னா நம்ம கீவேர்ட்ஸில் ட்ராவல் vlogன்னு போட்டு நம்ம சேனல் நேமையும் அதில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கீவேர்ட்ஸ். நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரீச், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இந்த கீவேர்ட்ஸையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸ் அப்லோடில் ஆட் வீடியோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கிரியேட் வீடியோவில் நீங்கள் அப்லோட் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் போய் செலக்ட் பண்ணிடுவீங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஃபைல்ஸ்ன்னு கேட்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் எதுலையாவது ஏதோ ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா, என்னன்னாலும் வச்சுருப்பேன். நீங்கள் ஏதாவது நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன்.
இப்போ நான் ஒரு வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறப்போ அந்த டைட்டில் நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் கேட்கும் இல்லையா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து இது வந்து ஒரு vlog சேனலாக இருக்கட்டும், மை ஃபர்ஸ்ட் vlogன்னு நீங்கள் போடுறீங்க. ஸோ நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் தென் இங்கே தான் நீங்கள் உங்கள் தமிழில் ஆட் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிங்கன்னா அதை பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிறது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் போக கீழே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஷோ மோர்னு அப்படின்னு உங்களுக்கு காட்டுது இல்லையா, டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் லாஸ்ட்டில் ஷோ மோர்னு உங்களுக்கு காட்டுது இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு இருக்கும். டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் சேனல் கீவேர்ட்ஸில் என்ன சொன்னோம் அதுதாங்க, அதே மீனிங் தான் அந்த டேக்ஸும். உங்கள் வீடியோ வந்து சர்ச் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா பீப்புள் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சேனல் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்களோட கண்டென்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். உங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் பிடிக்கும். பீப்புள் மோஸ்ட்டாக சர்ச்டு யூடியூப் மோஸ்ட் சர்ச்டு கீவேர்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, நீங்கள் அதில் வந்து அந்த டைப் ஆஃப் வீடியோஸ், அந்த சர்ச் கண்டென்ட் வர டைப் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டேக்ஸை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பெட் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஒரு அனிமல் வீடியோ போட்டுருக்கேன். நான் வந்து ஃபன்னி பெட்ஸ்ன்னு அப்படின்னு நான் வந்து கொடுத்துருவேன் கீவேர்ட்ஸ் டேக்ஸில். சரியா, இப்போ இந்த ஃபன்னி பெட்ஸுங்கிறது இப்போ நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க ஃபன்னி அனிமல்ஸ் வீடியோன்ட்டு, ஒரு ஃபன்னி அனிமல்ஸ் வீடியோ கம்பைலேஷன் போடுவாங்கல்ல. ஸோ நான் வந்து இந்த டேக்ஸில் ஃபன்னி அனிமல் வீடியோ கம்பைலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த டேக்ஸில் நான் அதை ஆட் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா பீப்புள் வந்து சர்ச் பண்ணும்போது என்னோட வீடியோவும் அவங்க சர்ச் லிஸ்ட்டில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னோடய வீடியோ மேபி 5th or 6th or 4th வரலாம், என்னோட புது சேனலாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது மாதிரி நீங்கள் டேக்ஸ்லாம் ஆட் பண்ண பீப்புள் வந்து உங்கள் சேனலில் பார்க்குறாங்க, அந்த வீடியோஸில் செலக்ட் பண்ணுறாங்க, கிளிக் த்ரூ ரேட்டில் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது நாள் போக உங்களோட வீடியோஸ் உங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வீடியோஸ் ஜாஸ்தி போகும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து சர்ச் லிஸ்ட்டில் உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கீவேர்ட்ஸ்லையும் சரி டேக்ஸ்லையும் சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டைப் ஆஃப் கண்டென்ட் என்னங்கிறது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.